ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இதுக்கு பாரு தனியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடு வந்துட்டு பிடிச்சிருப்பான். அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோட நான் கண்ணை நம்பவே முடியாது. ஏன்னா அங்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு சேர்ந்து இருந்த பிக்சர், அதுக்கப்புறம் லவ் பண்ணும்போது இருந்தது எல்லாமே வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒட்டி வச்சிருப்பான். எல்லா மெமரியுமே அப்படியே இருக்கும். எந்த ஒரு பொருளையுமே தூக்கி போட்டிருக்க மாட்டான். ஹீரோயின்ட்ட மட்டும் சும்மா சொல்லியிருப்பான் தான் சண்டையில். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா தடாவும் ஜோ வந்து சொல்லுவாள், சரி நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வந்து குளிச்சுட்டு வந்திருப்பான் தடா. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹீரோனை வந்துட்டு ஏற்று போகிறான். இவங்க இதுக்கப்புறம் ஹாப்பியாக இந்த வீட்டில் வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க போல். உடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவளை வந்துட்டு அழகாக எழுப்புவான். அவளுக்காக ஜூஸு ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். இப்போ வந்துட்டு ரியல் ட்ரிங்கே வந்துட்டு கொடுத்து மாட்டி விடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா ஒன்றா ப்ரஷ் பண்ணுறது என்ன, ஒன்றா குளிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஜோ வந்துட்டு பார்க்க வருவா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து பார்க்க வருவா. ஜோக்கு 2 பேருமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஜோ வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருப்பா. இவங்க எங்கே இருக்காங்கன்னு ஜோக்கு தெரிஞ்சிருக்கும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்சா வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பா ஹீரோ கால். ஆனால் வந்து ஹீரோ எடுக்கவே மாட்டான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கும்னு ஒருத்தனை வந்து தேடிட்டு இருக்கான ஹீரோ. ஸோ அது யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தெரியுமான்னு ஜோ கேட்கும்போது ஜோ வந்துட்டு எனக்கு அதை பற்றி தெரியாது, பட் அந்த டேட் அப்போ வந்துட்டு இவன் ஒரு பாட்டு மட்டும் என்கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு போனாங்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா போட்டு காட்டுவா. ஸோ இதே பாட்டு தானே வந்துட்டு அவங்க ப்ளே பண்ணி கோர்ட்டில் காமிச்சிருப்பாங்க. இதை வந்துட்டு சிங் பண்ணது இவ தான் போல். ஸோ இதை வந்துட்டு பார்த்துட்டு இந்த ஏன் வந்து என்கிட்ட கேட்டான்னு தெரில, பட் எனக்கு இது ரெக்கார்ட் பண்ணி கொடு, இது நீ யார்ட்டுமே சொல்லாதுன்னு சொல்லிட்டு தடவை வந்து என்கிட்ட கேட்டாருங்கும் போது ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இந்த பாட்டை வந்துட்டு இவகிட்ட தான் வாங்கியிருக்கான் போலன்ட்டு. சோகமாக இருந்தால் 3 இதுதான் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோர்ட்டில் வந்து சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணுறான், வழக்கம் போல் கிளப்புக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு தோக்குறது அப்படின்னே போயிட்டு இருக்கு. இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா வக்கீல் ஃப்ரெண்டு கால் பண்ணி இப்போ எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஜோ சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஓகே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேட் வந்து புலம்புறாத மாதிரி நான் ஃபோன் பண்ணால் வந்துட்டு ஹீரோ கால் எடுக்கவே மாட்டேங்கிறான், ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக்யூரிட்டி இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து புலம்பிட்டுருப்பாளா. அப்போ வந்துட்டு கேட்பா, ஏன் உன்னோட பார்ட்னர் மேலே உனக்கு இனிமேல் சந்தேகம் இருக்காங்கும் போது ஆமாம் இப்போ தான் என்னை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, சரி உங்களோட பார்ட்னர் உங்களை அவாய்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. அதுக்கு அவங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், விலைக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இதை வந்துட்டு யோசிப்பா, ஏன்னா இவ அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஹீரோயின்ட்ட வந்து பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் கேட்பேன் இந்த மாதிரி பேட்டா வந்துட்டு ஃபோட்டோலாம் கேட்டு என்ன பண்ணுவேன், அதுக்கு தான் என்னோட அசிஸ்டன்ட் ஒரு பையனை வந்துட்டு அப்ராட் போக சொல்லியிருக்கேன், அவன் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிடுவான், இதை அப்படியே வந்துட்டு நான் பேட்ராக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட வந்து கால் பண்ணி கிளைமேட்லாம் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் ஒரு 4 days வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கான். கிளப்பில் ஒருத்தர் மிரட்டிட்டு இருப்பான தடவை, அவனோட பேர் வந்து சியா போல். ஸோ சியா கால் பண்ணி நீ கேட்ட ஆள் அந்த கும் வந்து கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு கொத்தா தூக்கிட்டு வரானுங்க. வந்து அடின்னு கடிச்சிட்டு உண்மையை கேட்டுட்டு இருக்காங்க. இவன் வந்து டேஸ்ட்டில் வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான், பட் வந்துட்டு ஹீரோட ஆட்கள் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் கால் பண்ணி என்ன நான் ஃபோன் அடிச்சா நீ எடுக்கவே மாட்டேங்கிறேன், அது இல்லாமல் எதுக்கு போனியும் ஒரு பிக்சர் கூட எனக்கு அமுச்சு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பாளா. அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை, அதான் நான் கண்டிப்பாக உனக்கு அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அந்த கிளைமேட் வந்துட்டு அவன் வந்து அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பானே அதை தான் சொல்லிட்டு இருக்கான். இங்கே 2 பேரும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு சாப்பிட்றது, தூங்குறது, ஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே இவளுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஸோ என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே மேனேஜர்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி ஹீரோயின் எங்கே போயிருக்கா, அவள் வீட்டில் இருக்காளா என்ன அப்படின்னு கேட்கும்போது மேனேஜர் சொல்கிறான், இங்கே பாருங்கள் முன்னாடி ஹீரோயின் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நீங்கள் கேட்டிங்க, நான் சொன்னேன், இப்போ ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியாது, இல்லை எனக்கு தெரிஞ்சாகணும் ஹீரோயின் எங்கே போயிருக்கா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, கிம் கூட தான் இருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரியணும் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் என்ன பண்ணுறேன்னா ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் பேங்காங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி ஏன் வந்துட்டு இன்னுமா நான் தான் அந்த கம்பெனியை விட்டு விலகி வந்துட்டேன்னா அவன் ஏன் இன்னுமா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருப்பா, ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டுருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. அதான் எனக்கு தெரியல, அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க, நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்பான். இல்லை நான் சேஃபாக தான் இருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரா. சரி ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ஃபோன் வச்சுருவார். இங்கே ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த கும்னு இருக்கானா அவனை கல்பரேட்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கல்பரேட்டை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க அந்த சியா ஆட்கள்லாம். அவன் ஏதோ உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல, ஆனால் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாமனார் வந்துட்டு கால் பண்ணுறாரு ஜென்ரல், நீ எங்கேப்பா இருக்க, நீ அப்ராட்லேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அங்கிள் நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. அப்படியா, ஏன் நீ ஃபோட்டோவே அனுப்பி விட மாட்டேங்கிறியாமா என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் டவுட் பண்ணி கேட்குறாரு. இல்லை இங்கே கொஞ்சம் கிளைமேட்னால சரியில்லை, அதான் வந்து என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சமாளிக்கலாம். சரி என்னவோ உனக்கு தெரியும்ல
தெரியும்ல எனக்கு என் பொண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நீ ஏதாச்சும் பண்ணுன அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எனக்கு டவுட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்சாக் வந்து ஃபோட்டோலாம் போவோம். நம்ம ஹீரோ வந்து அமுச்சு விட்ருப்பான். நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான் பேங்காக்ல எங்கேயோ அப்ராடில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் தான் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அமுச்சுட்ருக்கான். ஸோ இதை அப்படியே வந்து இவன் அமுச்சுடும் போது இவள் அப்படியே நம்புறாமலாம் தரல. இவளுக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுறான். நாளைக்கு நான் வந்துட்டு வந்துடுவேன், என்னை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு நீ ஏர்போர்ட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறான். நாளைக்கு அப்படியே போகிற மாதிரி அப்படியே அப்ராட்லேருந்து வரா மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு 4 days போயிடுச்சு, இன்னும் வெயிட் பண்ணு, ஒரு 2-3 days வெயிட் பண்ணு, திருப்பி ஒரு 7 days வந்துட்டு எனக்கு கேப் கிடைக்கும், நம்ம 2 பேரும் திருப்பி இங்கே இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். போது ஹீரோயின் கேட்குறான், எத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு கேட்குறோம்ல. கண்டிப்பாக நம்ம 2 பேர் தான் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். இது நம்ம வீடு, நீ வந்துட்டு பயப்படே தேவையில்ல, நீ இங்கே எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா ஏர்போர்ட்லேருந்து வந்தா மாதிரி என்ன பண்ணுறான், பேட்சை வந்து பார்க்க போகிறான். பேட்சாக்கு வந்து இது கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி போய் கொடுப்பானா. அப்படியே பேட்சை அப்படியே முறைச்சிட்டு பல்லார்னு ஒரு ஆடுற, யாரை நீ ஏமாத்துற, நீ இப்போ அப்ராட்லேருந்து வந்திருக்கியா கீமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிப்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். சும்மா பொய் சொல்லாத, பொய் சொல்ல வந்து ஸ்டாப் பண்ணு, எங்கே உன்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டு, நீ பேங்காக் போயிட்டு வந்திருக்கேன், அப்ராட் போயிட்டு வந்திருக்கேன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணால் பேருக்கு ஒரு 2 துணி 3 துணி தான் வச்சுருப்பான். இதுலேருந்து நல்லாவே தெரியுது என்னை முட்டாள்னு நினைக்காத. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ஏர்லைன் கால் பண்ணி செக் பண்ணேன், எங்கே அவனோட போர்டிங் பாஸ்போர்ட்டை வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. இங்கே எடுத்தால் தானே இருக்கும், ஸோ வந்துட்டு அப்போ நீ ஏமாத்திர இல்லை, இப்போ 4 days வந்துட்டு அவ கூட இருந்திருக்க, அவ கூட ஸ்லீப் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ அப்படி இருக்க, எனக்கே துரோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறான். ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கிறான். அவன் வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறான். அவன் போய் டக்குனு ரூமில் போய் சாத்திக்கிறான். ஒழுங்கா நீ வெளியே வா, எனக்கு வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கத்தும் போது, இப்போ உனக்கு என்ன உண்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். சொல்லு, நீ இந்த 4 days எங்கே இருந்த அப்படிங்கும்போது, நீ நினைக்கிறது தான் ரைட்டு, நான் வந்து ஹீரோயின் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உண்மையை சொல்லிடுவானா. அப்போ என்ன அர்த்தம், நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம், நீ இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லும்போது, ஏன் இஷ்டம், என்னோட வே இது தான், மை ஓன் வே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா டக்குன்னு அவளை தள்ளி விட்டுட்டு அவன் வந்துட்டு இருப்பான். அவள் விடுற மாதிரி தெரியாது. கார் முன்னாடி வருவாளா, அவன் டக்குன்னு வந்துட்டு சைடு எடுத்து போயிடுவான். நெக்ஸ்ட்டு அழுதுட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறான், நான் பேசாமல் செத்து போயிலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார் ஸ்வீட்டி, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிற, இதெல்லாம் பெரிய வார்த்தை, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாரா. இந்த மாதிரி அவன் வந்துட்டு அப்ராட்லேயே இல்லை, இந்த மாதிரி ஹீரோயின் கூட தான் என் பேங்காக்ல இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிப்பா. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, சரி விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். அப்போ ஃப்ரெண்டு சொல்லுவான், இங்கே பாரு அந்த கும்மங்கிற வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்கிறேன்டா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அழைச்சிட்டு போவான். இங்கே இவ ரொம்ப சோகமாக இருப்பாள். அவங்க அப்பா வந்துட்டு, இங்கே பாரு எதுக்கு நீ சோகமாகவே இருக்க, போ நீ போய் கவுன் வாங்கிக்கோங்க போது, என்ன கவுன் பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பால. உன்னோட வெட்டிங் கவுன் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா பிரைடல் கவுன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் போய் வாங்கிக்கோ, கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவர் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்க்கும்போது, ஆமாம் நீ வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகு, அவனை நான் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் இந்த கும்முங்க இருக்கானா, அவன் வந்துட்டு எல்லா வாக்குமூலமாக அடி தாங்காமல் வந்துட்டு ஒத்துக்கிறான். அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, தடா வந்து அவள் இறந்த நேரத்தில் 5 நிமிஷத்துலேயே தங்கச்சி வீட்டில் இருந்திருப்பான். அது எப்படி அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு இருந்திருக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு கோர்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பான்னா, அவளை இவ தான் தள்ளி விட்டுருப்பான், மூணை ஹீரோட அக்காவை தள்ளி விட்டனோடனே அவள் டக்குன்னு அந்த இடத்துல இறந்துருவா. இறந்தோடனே இவனுக்கு என்ன பண்ண தெரியாது. இந்த கும்மன் இருக்கானா, அவனுக்கு வந்து கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு அவன் வந்து பார்த்தா ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. என்ன பாஸ் உங்கள் ஒய்ஃபே சாவடிச்சிட்டிங்களாங்கும் போது, இங்கே பாரு இந்த இடத்துல வந்து நீ க்ளீன் பண்ண, நான் டக்குன்னு என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போகணும், அலைபை க்ரியேட் பண்ண போகணும், நான் வந்துட்டு அங்கே போயிடுவேன், அதுக்குள்ளே வந்துட்டு இந்த அங்கே கொஞ்சம் சண்டையில் நடந்திருக்கோம்ல, என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே நீ க்ளீன் பண்ணுற வழியை பாருன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிருப்பான். இவன் வந்து என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணியிருப்பான். அதனால தான் வந்துட்டு உடனே எப்படி க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். இவன் நிறைய காசு கொடுத்துருப்பான் அந்த கும்முங்கிறவனுக்கு. இந்த கும்மை தான் வந்துட்டு அவங்க சிசிடிவி கேமராவில் பார்த்துருப்பாங்க. இவன் வந்து அன்வான்டாக இந்த ஏரியாக்குள்ளே வரா மாதிரி. இதை தான் வந்து ஹீரோ வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்து இவனை பிடிச்சி இப்போ உண்மையை வாங்கணுமே ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். இப்போ தடா தான் வந்துட்டு கொன்னா சாகடிச்சு அந்த அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கணும். அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு தடா வகையிலையும் உண்மை வர வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது நடுவில் 4 பேர் வந்து ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு போவாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜென்ரலோட ஆட்கள் தான் அழைச்சிட்டு வந்துட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து, நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டுருக்கேன், ஒழுங்கு மரியாதை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண டேட்டை வந்து சொல்லுவாரா. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாங்க, சாரி உங்கள் பொண்ணை வந்து நான் லவ் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட் வந்து கால் ஆஃப் பண்ண போகிறாங்கும் போது இவருக்கு வந்து கோவம் வரும். என்ன நினச்சிட்ருக்கேன், நீ அப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கவே இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்வியான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, திட்ட ஆரம்பிச்சிருவார். அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஒழுங்கு மரியாதையை வந்துட்டு பண்ணி என் பொண்ணை எப்படி சொல்ல முடியும் போது வந்துட்டு, இல்லை நான் வந்து உங்கள் பொண்ணு லைக் பண்ணல, லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவான். நல்லா அடித்து போட்டுட்டு வக்கீல் வீட்டில் போய் விட்டுட்டு போயிடுவாங்க.
வக்கீல் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏன்டா உனக்கு எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவ வந்து பேட்ரா கேட்பா, எங்கப்பா நீ வந்துட்டு கிம்மை பார்த்தியாங்கும் போது இவர் வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிம் வந்து நான் லைக் பண்ணலையாமா, லவ் பண்ண இல்லையாம், உன்னோட பிரேக்கப் பண்ணுறானாங்கும் போது இவன் வந்துட்டு என்னப்பா சொல்லிட்டு அப்பெல்லாம் அவன் சொல்லியிருக்க மாட்டான், எப்படி அவன் சொல்லுவான், நீ என்னை சேர்த்து வைக்கிறதா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ரொம்ப அக்ரெசிவாக அவங்க அப்பா நடந்துப்பாரா அவங்க அப்பா என்ன பண்ண பல்லான்னு அடிச்சிடுவா. பேட்ராக்கா என்னடா நம்ம அப்பா ஒரு வாட்டி கூட நம்மளை அடிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்பாலாம். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பேட்ரா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, எல்லாமே வந்துட்டு கிம்காக தான் எல்லாமே போயிட்டுருக்கு, நானே பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அடிப்பட்டு வந்திருப்பானா, இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனுக்கு வந்துட்டு என்னாச்சு, உன்னை யார் இந்த மாதிரி அடிச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப பதறுவா. அப்போ தான் ஹீரோ சொல்லுவான், இல்லை எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, நான் வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டேன், இந்த என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு எனக்கு வந்துட்டு பேட்ரா மேலே லவ் இல்லைன்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுவான். ஹீரோயினுக்கு ஓகே ஒரு நிம்மதி இருக்கும். பார்த்தீங்கன்னா தடாக் வந்துட்டு ஃபுல் பாடி செக்கப்புக்காக வந்திருப்பான், ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இவன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிச்சு வீக்காக இருப்பான். ஸோ ஹெல்த் வைஸும் கொஞ்சம் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில். இங்கே வந்துட்டு கரெக்டாக இவ கால் பண்ணியிருப்பா தடாக், அந்த காலை வந்துட்டு இவன் அட்டன் பண்ணுவாளா. உன்னை பேட்டை கேட்பா, நீ வந்துட்டு ஒரு மிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் அப்பா இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவதான் கொஞ்சம் எய்த்து பேசுவாள். ஸோ பேசிட்டு வெளியே போயிடுவா. திருப்பி ரூம்குள்ளே வந்து தடா வந்து பார்த்தா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்த்தா உள்ளே வந்து ஹீரோ உட்காந்துருப்பான். நீ எப்படி உள்ளார வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்கே பாரு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உன்னை பார்க்குறப்ப நீ ஜெயிலில் இருக்கணும், இல்லைன்னா நீ செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு கோவம் இருக்கும், அவன் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். உடனே வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது அவங்க அக்கா கேஸில் வந்துட்டு எதுவுமே நிற்கவே இல்லையடா, நீ சொன்னால் யார் நம்ப போகிறாங்க போது கண்டிப்பாக நம்புவாங்க, ஒரு நாள் வந்து நான் ஆதாரத்தை வந்துட்டு ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. அது மட்டும் இல்லாமல் உன்னோட தங்கச்சி இப்போ என்னோட பொண்டாட்டி, ஞாபகம் வச்சுக்கோ, என்னால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவானா. என் தங்கச்சி விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடிக்க போவானா. என்ன இந்த நிலைமையை என்ன அடிக்கிறியான்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் ஏறுமா அதை பிடிச்சி அமுத்திட்டு பேசாமல் உன்னை அப்படியே சாடிச்சிட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிட்டே வருவானா. கரெக்டாக நர்ஸ் வந்துட்டு இவனுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஏதோ தப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுருவான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு தடாவை தான் மீட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருப்பாள். அவளுக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது. இவரும் மட்டும் வெளியே வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு பேட்ரா வருவா தடாவை பார்க்குறதுக்கு. தடாகிட்ட பேச வந்திருப்பா போல். ஹீரோ பார்த்துட்டு பேட்ரா அப்படிங்கும் போது ஏன் இப்படி இருக்க, நான் வந்துட்டு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன், ஏன் கிம் நான் கால் பண்ணால் எதுக்கு வந்துட்டு அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன், எதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் ஹாஸ்பிட்டலே கேட்பான். சொல்லு யாருனால, அவளால் தானே, அவள் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காளா, அவங்க அண்ணன் கூட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறதுக்காக போவாள். இல்லை அமைதியாக இருந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவானா. முடியாது அவள் அங்கே தானே இருக்கான்னு சொல்லி கத்தும் போது எனக்கு நர்ஸ் வந்துடுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிடுவாங்களா. எங்கே அவள் அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ளே ஃபுல்லாக போய் பார்த்தா தடா தான் வந்து சிடி ஸ்கேனுக்கு போயிருப்பானா. உடனே சொல்ல இல்லை ஹீரோ நீங்கள் இல்லை நான் தடாவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்கு இங்கே என்ன வேலை அப்படி கேட்பானா. நானும் ஹீரோயினை பார்க்க தான் வந்தேன், ஏன் இப்படி பண்ணுற, என்னை அவாய்ட் பண்ணுற, அப்பா கிட்ட இந்த மாதிரி சொன்னியாமல் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது தானே, உன் வாயில் சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணுவாள். ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ளார வந்துடுவா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். இவ்வளோ வந்துட்டு மோக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திரும்புவா. பேட்ரா வந்து திரும்புவாளா. உடனே ஹீரோக்கு வந்து ஷாக்காக இருக்கும், என் தப்பாக நினச்சிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்படியே ஃபேஸ் மாறுமா. என்னோட ஃபியான்சியை நான் ஹக் பண்ணிட்டுருக்கேன், நீ என்ன குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்க, நீ என்னோட ஃபியான்சியை ஹக் பண்ணுறது தான் தப்பு, நான் வந்துட்டு என்னோடய ஃபியான்சி ஹக் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, பாரு ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டீங்களே, இப்போ ஃபேஸ்க்கு நேராக சொல்லிவிடுங்க, என்கேஜ்மெண்ட் வந்து கால் ஆஃப் பண்ணிட்டீங்களேங்கும்போது ஆமாம் நான் வந்து ஒன்று லவ் பண்ணல, என்கேஜ்மெண்ட் வந்து கால் ஆஃப் பண்ணிட்டேன்னு ஹீரோ வந்து சொல்லுவானா. இல்லை நம்ப மாட்டேன்னு டக்குன்னு கையில் கன்று வச்சிருப்பா, அதை டக்குன்னு நீட்டிடுவா. ஹீரோவை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா, ஹீரோனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே பாரு பேட்ரா இந்த மாதிரி பண்ணாத, ஃபஸ்ட்டு கன்று உள்ளார வைங்கும் போது முடியாது சொல்லு, திருப்பி அந்த வார்த்தையை சொல்லி என்னை வந்துட்டு லவ் பண்ணலையா, என்கேஜ்மெண்ட் வந்து கால் ஆஃப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவ்வளோ தானே, பேசாமல் இவ்வளோ சாகடிச்சிருங்கும் போது ஹீரோயின் வந்து தைரியமாக சொல்லுவாங்க, பாரு நான் அவன் லவ் பண்ணல, அவன் என்ன தான் லவ் பண்ணுறான், நாங்கள் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறோம் போது இல்லை இது ஸ்டாப் பண்ணி இதை என்னால் கேட்க முடியலன்னு சொல்லிட்டு சுட போவா. ஒரு வாட்டி சுட போவா, ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். ரெண்டாவது சுட போகும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோனை காப்பாற்ற உள்ள வந்துடுவானா. இவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நம்ம கையாலேயே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சுட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவா, கத்த ஆரம்பிச்சிருவா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர். My